கிரகங்கள்லேயே ஒரு முதன்மையான கிரகமாக விளங்கக்கூடிய ஒரு அருமையான ராசி அப்படின்னா இந்த சிம்ம ராசி என்பர்களை சொல்லலாம். ஏன்னா இங்கே ஆளக்கூடிய கிரகம் சூரிய பகவான். அதனால் இந்த ராசிக்காரங்க எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கரெக்டாக இருப்பாங்க. நீதி நேர்மையை கரெக்டாக கடைபிடிப்பாங்க. ஏன்னா காலபுருஷர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மனிதனை குறிக்கக்கூடிய அங்க அமைப்பில் இருதயத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி இந்த சிம்ம ராசி அப்படின்னே சொல்லலாம். இந்த சிம்ம ராசியில் மகம் போகிறோம் உத்திராடம் பண்ணாம்பதெல்லாம் இந்த சிம்ம ராசியில் இருக்கும். நல்ல ஒரு வலுவுள்ள ராசி. இந்த ராசி மேஷம், கடகம், விருச்சிகம், தனுசு, மீனம் இந்த ராசிகள்லாம் நட்பு ராசியாக அமையும். மற்ற ராசிக்காரங்களாம் உதவ மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பெரும்பாலும் உதவுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கொஞ்சம் குறைவு அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு வீரமும் நல்ல ஒரு தைரியமும் நிறைந்தவங்க இந்த சிம்மராசி என்பர்கள். சரி, இவங்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது, அதே மாதிரி வருகின்ற நாட்களில் சந்திர கிரகணமும் ஏற்பட போகுது. இதனால் ஒரு சில மாற்றங்களை நீங்கள் சந்திக்க இருக்கீங்க. அது என்ன மாற்றம், உங்களுக்கு சாதகமான மாற்றமா உங்களுக்கு பாதகமான மாற்றமா அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சிம்மராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருக்குனாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த சிம்மராசி என்பர்களுக்கு மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய அந்த சனி பயிற்சியின் மூலிமா என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது, இந்த சந்திர கிரகணம் ஏற்பட போகுது, அதனால் என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த 2026 மார்ச் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 8:30 மணிக்கு சனி பயிற்சி நடைபெற இருக்குது. அன்றையிலிருந்தே பார்த்திங்கன்னா கும்பராசி தன்னுடைய ஜென்ம ராசியிலிருந்து விலகி மீன ராசி குருவோடைய ராசிக்கு பெயர்ச்சியாக சனி பகவான் 12 ராசிக்காரங்களுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த சனி பயிற்சி. ஏன்னா ஒவ்வொருவருங்க செய்யக்கூடிய அந்த கர்ம வினைக்கேற்ப பலன்களை வாரி வழங்கக்கூடியவர் சனி பகவான். இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் சுப பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு சில வரிகளில் பார்க்கலாம். இந்த ரிஷபம், மிதுனம், கடகம், துலாம், விருச்சகம், மகர ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும். எந்த ராசிக்காரங்களாம் கொஞ்சம் பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷம், சிம்மம், கன்னி, தனுசு, கும்பம், மீனம் இந்த ராசிக்காரங்களாம் கொஞ்சம் பரிகாரம் செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுடைய சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த சனி பயிற்சி அஷ்டம சனியாக இருக்கிறது. அதுவும் சனி பகவான் 8ஆம் இடத்துல அமரும்போது ஒவ்வொரு விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். குறிப்பாக பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது. அதோட கூட கேது ராசியில் இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் கடும் குழப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. எந்த ஒரு விஷயத்துலையுமே வியாபாரத்துலேயாகட்டும் தொழிலையாகட்டும் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகவும் வழக்கு விவகாரங்களில் கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ஏற்படும். ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை இந்த காலகட்டத்தில் வரலாம். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு அடியுமே நீங்கள் பார்த்து தான் வைக்கணும். ஏன்னா இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் கொஞ்சம் மாற்றங்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யுங்க. சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவானை வழிபடுங்க. ஓரளவுக்கு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சனிப்பெயர்ச்சிக்கு முன்னாடி சந்திர கிரகணம் ஏற்பட போகுது. மார்ச் மாதம் 3ஆம் தேதி சந்திர கிரகணம், செவ்வாய்க்கிழமை வருகின்ற செவ்வாய்க்கிழமையில் சந்திர கிரகணம் ஏற்பட போகுது. இந்தியாவில் பெரும்பாலான இடங்களில் இது தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிற்பகல் ஒரு 3:20 சந்திர கிரகணம் ஆரம்பிக்கும் போது நடுப்பகுதின்னு பார்த்திங்கன்னா ஒரு 5:40 ஓரளவுக்கு தெரியும். 6:45 தொடங்கும் போது ஒரு சில இடத்துல நம்ம இந்தியாவிலேயே தெரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சந்திர உதயத்திற்கு முன்பாகவே இந்த கிரகணம் ஏற்படுறதுனால இந்தியாவில் ஒரு சில இடங்களில் தெரியறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு சூதன காலம். ஜோதிட ரீதியாக சொல்லும்போது இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது ஒரு சூதன காலம் அப்படின்னு சொல்கிறோம். மத அடிப்படையில் பார்க்கும்போது சந்திர கிரகணம் அப்படிங்கிறது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சந்திர கிரகண நேரத்தில் பார்த்திங்கன்னா பொதுவாகவே கர்ப்பிணி பெண்கள் வெளியில் வரக்கூடாது. அதே மாதிரி கோவில் நடைகள்லாம் பெரும்பாலும் சாத்தியிருக்கும். இது சூதன காலம் என்பதனால கோயிலெலாம் நடையில் சாத்தி வைத்திருப்பாங்க. அதே மாதிரி சமைக்கிறத கூட அந்த சந்திர கிரகண நேரத்தில் அந்த சமையல் செய்கிறதெல்லாம் கொஞ்சம் தவிர்ப்பாங்க. இது காலங்காலமாக நம்மளுடைய முன்னோர்களால் கடைபிடிக்கப்பட்ட ஒரு வழக்கம். ஏன்னா அந்த நேரத்தில்
சந்திர கிரகணம் ஏற்படும் போது அதோடைய கதிர்வீச்சு ஒரு சிலருடைய வாழ்க்கையில் கொஞ்சம் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால தான் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களே கூட இந்த சூதன காலத்தில் சமைக்க மாட்டாங்க. அதாவது கிரகணம் பிடிக்கிறதுக்கு முன்னாடியே சமைச்சு அதை சாப்பிட்ருவாங்க. அல்லது கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் வீடெலாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்க. வீட்டிலே கூட தண்ணி வச்சுருந்தாங்கன்னா கூட அதில் ஒரு துளசி இலையை போட்டு அதுக்கப்புறம் தான் அதை குடிக்கக்கூடியவங்களாம் நம்மளுடைய முன்னோர்கள், முதியவர்கள் இதெல்லாம் வந்து பின்பற்றிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி உணவே கூட இந்த முதியவர்கள், வயதானவங்க, நோயாளிகளாக இருக்காங்க அப்படின்னா சமைச்சிட்டிங்கன்னா கூட அதில் ஒரு துளசி இலையோ அல்லது அருகம்புல்லையோ போட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு உணவு பரிமாறுறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். இந்தியாவில் 4 இடங்களில் இந்த கிரகணம் தெளிவாக தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வடகிழக்கு இந்தியாவில் பார்த்திங்கன்னா அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம் இந்த மாதிரி இடங்கள்லாம் கொஞ்சம் தெரியறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த சந்திர கிரகணம் நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனோ ரீதியாக கொஞ்சம் தாக்கத்தை ஏற்படுத்தும். சந்திரன் அப்படிங்கிற ஒரு மனோகாரகன். அதனால் மன ரீதியாக கொஞ்சம் குழப்பங்கள் கொஞ்சம் தென்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. எடுக்கிற காரியங்களும் கொஞ்சம் சின்ன சின்ன இடைஞ்சலாக முடியக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் தெளிவில்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். இதுதான் இந்த சந்திர கிரகணத்தினால ஒரு சிலருக்கு சின்ன சின்ன மாற்றமாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன மாற்றத்தை இவங்க சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சிம்மராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசியிலேயே கேது, கலஸ்திரஸ்தானத்தில் சனி பகவான், ராகு, சூரியன், செவ்வாய், புதன் வக்கரகம் அடைந்திருக்கிறார். அவரோடு சுக்கிரனும் இணைந்திருக்கிறார். லாபஸ்தானத்தில் சந்திரனும் குரு பகவானும். கிரக அமைப்புகள் நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு வருகின்ற நாட்களில் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். எந்த ஒரு விஷயமே டக்குன்னு நடக்காமல் கொஞ்சம் தடைப்பட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. முக்கிய நபர்கள் அந்த காலகட்டத்தில் அறிமுகமாவாங்க. பெரிய பெரிய விஐபிகளோட அறிமுகம் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பணம் சம்பாதிக்கக்கூடிய அந்த திறமை, ஒரு சுறுசுறுப்பு, ஒரு வேகம் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைந்து இருக்கும். ஆனால் மனோ ரீதியாக சின்ன சின்ன குழப்பங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன இடைஞ்சல்கள் கொஞ்சம் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் மன வருத்தம் ஏற்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைந்துடும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில், வியாபாரத்தில் எதெல்லாம் தடையாக இருந்ததோ அதெல்லாம் கொஞ்சம் நீங்கக்கூடிய அமைப்பு தான். அரசாங்கம் மூலிமா ஒரு சில காரியங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் அரசாங்கத்துக்கு மூலிமா ஏதாவது புதுசாக ஆர்டரோ அல்லது ஒரு சிலர்லாம் அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க. அவங்களுக்குலாம் கொஞ்சம் சாதகமான பலன் கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகவும் மற்றவங்க மூலிமா ஏதாவது சின்ன உதவி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப தேவைகளை இந்த காலகட்டத்தில் பூர்த்தி செய்வீங்க. குடும்ப உறவுகளால் ஒரு சில இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பிள்ளைங்களால் உங்களுடைய மதிப்பு, மரியாதை இதெல்லாம் உயரக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலருக்கு சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. மனக்குழப்பம் இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள், சின்ன சின்ன துன்பங்கள் அப்பப்போ வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரையில் வருகின்ற நாட்கள் எதிர்காலத்துக்காக கொஞ்சம் படிக்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் காட்டுங்க. உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் போராட வேண்டிய சூழ்நிலை தான் இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சிம்மராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு. ஒரு சிலருக்கெல்லாம் வியாபார ரீதியாக இருக்கிறவங்களுக்கு புதிய ஆர்டர்லாம் கிடைக்கும். உங்களுடைய தகுதிக்கும் திறனுக்கும் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ரொம்ப நம்பினவங்களே ஒரு சில இடத்துல உங்களை ஏமாற்றிடுவாங்க. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது உங்களுடைய வார்த்தைக்கு நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை கிடைக்கும். மக்கள் மத்தியிலையும் கூட நல்ல ஒரு ஆதரவு, மக்கள் மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். சனிக்குரிய பரிகாரங்கள் இந்த பூரம் நட்சத்திரக்காரங்க செய்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா சனி பயிற்சிக்கு அப்புறம் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரதுக்கான ஒரு சூழல் இருக்குது. அதனால் சனிக்குரிய பரிகாரங்கள் செய்ங்க. அதான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம். உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ஒரு சாதகமான அமைப்பு தான். தேவையற்ற அலைச்சல் மட்டும் கொஞ்சம் அதிகமாகும். வேலையில் கூட கொஞ்சம் கடுமையாக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். அசையும் அசையா சொத்து வாங்கும்போது ஒரு முறைக்கு பல முறை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்க. சொகுசாக ஏதாவது வாங்குறீங்க, வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக வாங்குறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா
பிரதோஷ அன்னைக்கு பார்த்திங்கன்னா நந்தீஸ்வரனையும் அந்த சிவபெருமானையும் வழிபட்டுட்டு வாங்க. எல்லா பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். அதே மாதிரி உங்களுடைய மனதில் இருக்க குழப்பங்களுக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும். நல்ல நந்தீஸ்வரரையும் சிவபெருமானையும் வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றி அமையும். பௌர்ணமி நாட்களில் போய் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் சென்றுட்டு வாங்க. ஏன்னா அக்னி புலம்பாக விளங்கக்கூடிய அந்த திருவண்ணாமலையை நீங்கள் வலம் வரும்போது நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். மனதில் ஒரு அமைதி பிறக்கும். நம்பிக்கையோடு அதை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சிம்ம ராசினா மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.